அஇஅதிமுக தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் பாலு ஆனந்த் மற்றும் தர்மபுரி, திருப்பூர், நீலகிரி, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் 5 பேரின் மறைவு குறித்து கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் பாலு ஆனந்த் உடல்நலக் குறைவால் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் விசுவாசம் கொண்டு பணியாற்றி வந்த நடிகர் பாலு ஆனந்த் தலைமை கழக பேச்சாளராக கழகத்தின் கொள்கைகளையும் கழக அரசின் சாதனைகளையும் எதிர்க்கட்சியினரின் பொய்ப் பிரச்சாரங்களையும் நாட்டு மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்தவர் ஆவார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அன்பு சகோதரர் நடிகர் பாலு ஆனந்தை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள மற்றொரு இரங்கல் செய்தியில், தர்மபுரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் திரு RS நடராஜன், திருப்பூர் புறநகர் மாவட்டம் மடத்துக்குளம் ஒன்றிய மீனவர் பிரிவு செயலாளர் திரு B கணேசன், நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கழக பொதுக்குழு உறுப்பினர் திரு B மகேஸ்வரன், விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய குழு 11வது வார்டு உறுப்பினர் திரு P முகமது இக்பால், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஒன்றியம் காலாப்பூர் ஊராட்சி கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான திரு RM சண்முகவேல் ஆகியோர் மரணமடைந்து விட்டனர் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். அன்பு சகோதரர்கள் திரு நடராஜன், திரு கணேசன், திரு மகேஸ்வரன், திரு முகமது இக்பால், திரு சண்முகவேல் ஆகியோரை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மரணமடைந்தோர்களது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.